சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்கும் இந்த காணொலி சமர்ப்பணம். ஏன்னா மோடி அரசால தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கு. அதே போல இப்ப தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா ஃபேர் டெலிமிட்டேஷன் ஃபார் டிஎன். ஃபேர் டெலிமிட்டேஷன்னா என்ன? முதல்ல நம்மளோட தொகுதி மறுசீலமைப்பு, அதாவது நாடாளுமன்ற தொகுதி இப்போதைக்கு 39 இருக்கு, பாண்டிச்சேரியோட சேர்த்து நம்ம 40, நம்ம தமிழ்நாட்டுல 39 இருக்கு. ஒண்ணு அதை உயர்த்துவாங்க, இல்ல அதை குறைப்பாங்க. இதை எப்படி நடத்தணும்னா முதல்ல இந்தியாவில பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணணும், அதாவது மக்கள் வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதை நடத்தாம இந்த மோடி அரசு இதை கொண்டு வர்றது எதற்காக அப்படிங்கிறதான் பார்க்கணும். இதுல மோடி அரசோட திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா 543 தொகுதி இருக்கு மொத்தம் இந்தியால. அந்த 543 நாடாளுமன்ற தொகுதியை 848 தொகுதியை உயர்த்துறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இது இப்ப வந்தது இல்ல, இது இதுக்கு முன்னாடியே 25 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு வாஜ்பாய் அரசால ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு திட்டம். அது எதனால ஒத்தி வைக்கப்பட்டாங்கன்னா அத்தனை கட்சிகளோட எதிர்ப்பு தான் முக்கியம். அதே போல நம்ம இப்ப ஒன்னா சேர்ந்து செயல்படுற விஷயத்துல அது எதனாலன்னா 543ங்கிறத 847 நம்மளது ஒண்ணு உயரும். நம்ம மாநிலத்தோட 39 சீட்டு இருக்கிறது 49 உயரும், இல்ல 39ங்கிறது 31 சுருங்கும். இது ரெண்டுல ஒண்ணு நடக்கும். இதுல 39ல இருந்து 31 குறைச்சாலும் நம்ம மாநிலத்தோட உரிமை பறி போகும். இல்ல 39ல 49 அதிகரிச்சு படுத்து கொடுத்தா நம்மளுக்கு நல்லதுதான் கேட்டீங்களா? அப்பயும் கிடையாது, அப்பவும் நம்மளோட உரிமை பறிதான் போகும். ஏன்னு கேட்டோம்னா குறிப்பா சொல்ல போனா, அதாவது இந்தியால தென் மாநிலங்கள், நம்ம தென் மாநிலங்களை மட்டும் மோடி குறிவைக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பிஜேபி ஆளக்கூடியது வட மாநிலத்துலதான் அதிகம். குறிப்பா சொல்லணும்னா நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி கிடையாது, சுத்தமா கிடையாது. அதே போல கேரளாலையும் கிடையாது, கர்நாடகாலையும் கிடையாது, தெலுங்கானா மாநிலங்களையும் கிடையாது. ஆந்திரால மட்டும்தான் இருக்கு. அதாவது தென் மாநிலங்கள் நம்மலாம் இதெல்லாம். அந்த மாநிலத்துல ஆந்திரால மட்டும் கூட்டணியோட அமைஞ்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள். இதுல இப்ப என்ன முக்கிய பிரச்சனைனா நம்மளை எந்த காலத்திலயும் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இதே வட மாநில பக்கம்னா அவங்கள மதவாத சக்திகளா பிரிச்சிடலாம். மதத்தை சொல்லி, ஜாதியை சொல்லி, இல்ல பல்வேறு சாமியை சொல்லி பல வகையா பிரிச்சிடலாம். பட் அதனால நம்ம தென் மாநிலம் பக்கம் ஈடுபடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மோடி இந்த திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த விரும்புறாரு. அப்படி இதை உயர்த்துறதுனால பார்த்தோம்னா மொத்தமே நம்ம 35 தான் எக்ஸ்ட்ரா உள்ள போவாங்க. அதாவது தென் மாநிலங்கள்ல இருந்து 35 பேர் தான் அதிக உறுப்பினர்களா உள்ள போவாங்க. ஆனா மத்த தொகுதியில அவங்களோட பக்கம் வட மாநிலங்கள்ல பார்க்கும்போது 200க்கும் மேற்பட்டவர்கள் அங்க உள்ள போவாங்க. அப்ப நம்மளோட மெஜாரிட்டி அங்க குறையும், நம்மளோட மாநில உரிமை பறிபோகும். ஆல்ரெடி நீட்டை கொண்டு வந்தாங்க. அதே போல இப்ப ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு தடை பண்ணாங்க, அதை போராடி வாங்கணும். அதே போலதான் நம்ம இதையும் போராடி வாங்கணும். இப்ப மும்மொழி கொள்கையை ஏத்துங்கன்னு சொல்லி திணிக்கிறாங்க. இந்த மோடி அரசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்காகவே இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதே போல இதுக்கு ஒட்டுமொத்த கட்சிகளும் நம்ம நிலையா நிக்கணும். இல்ல இந்த மோடி அரசு இப்ப தமிழ்நாட்டை வஞ்சித்தது மட்டும் இல்லாம தென் மாநிலங்களே வஞ்சிக்கிறாரு. ஏன்னு சொன்னா அவரால் ஆட்சிக்கு வர முடியல. அங்க அவங்க நம்மளோட சப்போர்ட் இல்லாமே அவர் நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையான தொகுதியை பிடிக்கணும், தொடர்ந்து பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை அமல்படுத்துறாரு. இதை அமல்படுத்தணும்னா முதல்ல மக்கள் வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். மக்கள் வார கணக்கெடுப்பு அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது, அது இந்த ரொம்ப நாள் இப்போதைக்கு முடியாது. அப்படியே நடத்தப்பட்டாலும் இதை இப்போதைக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம மாநிலங்களோட கோரிக்கையா இருக்கணும். இதை அத்தனை கட்சிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. அத்தனை பேரும் பங்கேற்கணும். இதுல நம்ம எல்லாம் ஒன்றா நின்னா மட்டும்தான் இந்த சதியை முறியடிக்க முடியும். தொடர்ந்து தமிழ்நாட்டை அடிமையாக்க பாக்குறாரு மோடி. குறிப்பா பார்த்தோம்னா வரி தரது, நம்மளோட வரி பணத்தை கொடுக்கறத நம்மளுக்கு திருப்பி தரத்துக்கு வரி இல்லையா, ஆனா வட மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவைப்படுறதோட அதிகமாக கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி தமிழ்நாடு வளர்ச்சி காணும், இல்ல கேரளா வளர்ச்சி காணும்? நம்மள எப்படி அப்புறம் வளர முடியும்? இந்தியாவை முதல்ல மோடி அவர்கள் ஒரு நாடா மதிக்கணும். இந்தியாவை மதிக்காம பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தை மட்டும் நம்ம நாடா எடுத்துக்கிட்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை முறியடிக்கணும்னா அத்தனை கட்சி ஒன்னா கண்டிப்பா நின்று செயல்படணும். தொடர்ந்து தென் மாநிலங்களையும் குறிப்பா தமிழ்நாட்டையும் குறி வச்சு தாக்கக்கூடிய இந்த மோடி அரசை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புவோம். கெட் அவுட் மோடி.